بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரிஆ குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரிஆ, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தகாசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த 4 சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரிஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல் காரிஆ. அல் காரிஆ என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மாஇ யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரிஆ. எப்படி குர்ஆனிலே அல் ஹாக்கா, அஸ்ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ அது போன்று அல் காரிஆ என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். வமஅலூம் அன்ன ஷைஅ இதா அதும ஹதருஹு கஸரத் அஸ்மாஉ. அறியப்பட்டது என்னவென்றால் எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் 2 பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம் எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும். அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும்போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவ்விரத் வ இதன் நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா. சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டு விடும், சூரியன் உதிர்ந்து விடும்,
நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக மோதும். மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான். சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும். பூமி நடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா. அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும்? நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல் காரியா, திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டு விடும் அந்த நாளில். அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹ்வை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்ற அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். மனிதன் திடுக்கிட்டு விடுவான். நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தரன்னாச சுக்காரா. மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமாஹும் பி சுக்காரா. அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. வலக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த். பூமியின் அமைப்பு மாற்றப்படும். வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர். பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ். மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாத்தன் உராத்தன் குர்லன். செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்திலே இருக்கும்போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவரை பார்க்கிற நேரிடுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ். கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள். ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம். ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான் நமக்கு. பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும். அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால், அல் காரியா ஏற்பட்டு விட்டால்
ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறார். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செவிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா. மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. சுப்ஹானல்லாஹ். 3 வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? 3 வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன? காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டு சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரியா. 3வது நபியை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், நபியே, அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு 2 வார்த்தைகளை பயன்படுத்துவான். வமா அத்ராக வமா யுத்ரீக. வமா யுத்ரீக லஅல்லஹு யதஸக்கா. சூரத்து அபஸவில் அல்லாஹ் கேட்கிறான், வமா யுத்ரீக லஅல்லஹு யதஸக்கா வமா அத்ராக மல் காரியா வமா அத்ராக மல் ஹுத்தமா. வமா அத்ராக என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். வமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே, அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. வமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு வமா யுத்ரீக என்று அல்லாஹ் சொல்லுவான். வமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். வமா அத்ராக மல் காரியா. நபியே, காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். 3 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா 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 என்ற வார்த்தையை சொல்வதுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறான். அந்த அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள். மப்தூஸ், சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான். எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடெல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், யௌம யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே? எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள்.
யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீ, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். வ ஸாஹிபத்திஹி வ பனீ, அவனுடைய மனைவியை விட்டு அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான். கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான். யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருமுறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஅ்தி மினத் துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள், தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள், தருகிறேன். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும். நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ தாய் என்பதாலோ உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅல அல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூஸ், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பென்று. அதுபோல்தான் நான் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்திலிருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ்வால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்ன் என்றால் கம்பளி. பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி, பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று கொடுத்து அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா? அதற்குத்தான் நஃபஷ என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் ஃபராஷில் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான்? பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதானே இல்லை. அந்த உறுதியான மலைகளே
பஞ்சுகளைப் போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார்? மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும் அந்த மறுமையில்? கல் ஃபராஷில் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளைப் போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ்அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா. பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா இவஜௌ வலா அம்தா. அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான். மஹ்ஷரில் மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் ஒன்று சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் ஜப்பாரூன். ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக். அல்லாஹ் சொல்வான், நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார். அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனு. அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனு. மேலும் யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ. மழையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது? உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. ஐஷ் என்றால் ஈஷா நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன் பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டே வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம்தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயே ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வ சஅதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம் ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான். பொருந்தி கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதை திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா லனா லா நர்தா யா ரப், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்தி கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன உஅதீகும் அஃதல மின் தாலிக், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், வஅய்யு ஷைஇன் அஃதல மின் தாலிக், வஅய்யு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், யா அல்லாஹ் அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபல அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடமிருந்து இந்த வார்த்தை கேட்டால் ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், வஅம்மா மன் கஃபத் மவாசீனு, யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என்ன அர்த்தம்? நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். ஃபஉம்முஹு ஹாவியா, அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம். அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா? யார் உன் தாய் என்று, யாரும் இதுதான் உன் தாய், அந்த உன்னுடைய தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று. அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான். அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்கு தான் போக வேண்டும்? தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான். வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? ஃபஉம்முஹு ஹாவியா, ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அதுபோல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தலம், அதுதான். அதற்கு கீழ் தலம் கிடையாது, அதான் கடைசி தலம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தலம். அதான் நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு. அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சப்தம் கேட்டது. சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ரூன மா ஹாதா, சப்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 ஹரீஃபா, இது ஒரு கல் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது. அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். ஹாவியா, யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறதோ அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், வமா அத்ராக மா ஹியா, அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? மா ஹியா, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல போறான் அர்த்தம். அது என்னன்னு சொல்லி, அம்மா யுத்ரீக்கனா அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அம்மா அத்ராக அல்லாஹ் சொல்ல போறான். அது என்ன? நாருன் ஹாமியா,
அது நெருப்பு. ஹாமியா என்றால் ஒரு விஷயத்தை சூடு காட்டுதல், அதுக்கு மேல சூடு காட்ட முடியாது. அதை அப்படி இறுதி எல்லை வரை சூடு காட்டப்பட்ட நரக நெருப்பு. இப்போ அது கீழ்த்தளத்தில் தான் இருக்கணும், இல்லையா இல்லையா? மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்துக்கூடிய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. நரக நெருப்பு எவ்வளவு தூரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில் நரக நெருப்பில் 70 ஒரு பங்கு தான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்கு தான். ஒரு பங்கு தான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதே நம்மால் தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாமல் இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு, தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடு காட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 69 70 ஒரு மடங்கு தான். ஹாமியா, அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது. அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாமெல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாமெல்லாம் யார் எம்மாத்திரம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமலை வைத்திருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அஸாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல் காரிஅ மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ யௌம யகூனு الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.